ஸோ லாக்டேஷன் பற்றி பார்க்கணுன்னா மேம் சப்போர்ட் சிஸ்டம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பிறந்த பருவ கண்டிப்பாக வந்து அம்மாமார்கள் எல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இன் வாட் வேஸ் தட் வி கேன் ப்ரொவைட் தம் மோர் சப்போர்ட்? என்ன மாதிரி இப்போது ஐடியாஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போது ப்ரொவைட் ஆகிருக்கு அண்ட் நிறைய சர்வீசஸ் கூட நம்மளுக்கு எல்லாம் இப்போது இருக்குது. ஸோ வீட்டில் வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் த மதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் தேவைப்படுற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் சொல்கிறீங்களா மேம், எப்படி எல்லாம் நம்ம உங்களை சப்போர்ட் பண்ணலாம்? கரெக்ட். லாக்டேஷன், இப்போ லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் எங்ககிட்ட பேஷண்ட் வரும்போதே இதுக்கெல்லாம் டாக்டர் போய் பார்க்கணுமான்னு சொல்லி வர்றவங்களும் உண்டு. ஆனால் கட்டாயம் இதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னு பார்த்தோம்னா இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் வருது ஹெல்ப்பை விட. ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு காலை கூட ஒரு பேஷண்ட் வராங்க, எங்கள் அம்மா வந்து குழந்தை பால் குடிச்சப்பறம் வயிற்றை தடவி பார்க்குறாங்க வயிறு உப்புச்சா இல்லையா. குழந்தை பசி அடங்குற வரைக்கும் தான் பால் குடிக்குமே தவிர வயிறு முட்டை குடிக்காது. ஸோ சுற்றி இருக்கவங்க வந்து முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. அம்மாவை வந்து ரிலாக்ஸ்டாக விட்டாலே தாய்ப்பால் அழகாக வந்து சேரும். இந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எதுன்னா நம்மளோட கூகுள் முதல் வந்து கூகுள் தான் போடணும், கன்ஃபியூசிங் ஃபேக்டர். செகண்ட், சுற்றி இருக்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பாப்பா வெயிட் போடலை, உங்கள் பாப்பா புசுன்னு இல்லை, இந்த மாதிரி. மூணாவது, நம்மளுக்கு வந்து அந்த தாய்க்கு வந்து நிறைய இவங்க சொன்ன மாதிரி கேப்ஸ் இருக்குது. எப்படிலான்னு பார்த்தோம்னா ஒரு புது நியூபார்ன் பேபியை வச்சுருக்க அம்மாக்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் செய்ய முடியாது. நைட்டில் அந்த குழந்தையோட உட்காந்துருப்பாங்க. ஸோ தூக்கம் கிடையாது. ஸோ அந்த இடத்துலலாம் ஹஸ்பண்ட்லேருந்து மாமியார்லேருந்து அம்மாக்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து தடையெல்லாம் போகும். அங்கே மட்டும் முடியறதில்ல. ஆஃபீஸ் கோயர்ஸ், என்னோடய ஆஃபீஸ் கோயர்ஸ் பாவம் 4 மாதத்துலேயே நான் வேலைக்கு போகணும், என்னோடய எக்கனாமிக் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க பம்ப் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ண சொல்கிறோம். ஆனால் முழு நாள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பால் ஒரே வாட்டி அவங்களால பம்ப் பண்ண முடியாது. ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த மாதிரி அம்மாக்களுக்கு ஒரு சின்ன ரூம், ஒரு ப்ரைவசி கொடுத்தோம்னா அவங்க பம்ப் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி அந்த குழந்தைக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ ஆஃபீஸ்லேயும் அந்த ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா என்ன ஆகும், அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் அந்த அம்மா லீவ் போட போகிறதில்ல, அப்போ ஆஃபீஸோட அவுட்புட் தான் அதிகமாகுது. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்ன்றது ஒரு அம்மாவோட பொறுப்பு மட்டும் கிடையாது, ஃபுல் சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் நம்ம போன வருஷம் நம்ம பார்த்தது. ஸோ இதுதான் நம்ம ஃபில்லிங் கேப்னு சொல்கிறோம். எங்கெல்லாம் அந்த தாய்க்கு ஹெல்ப் தேவையோ அங்கெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா காமன் பிளேசஸ் லைக் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை பஸ் ஸ்டாப் ஆகட்டும், இப்போ இங்கெல்லாம் வந்து ஃபீடிங் ரூம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேசஸில் கூட அந்த தாய்க்கு ஒரு சின்ன ப்ரைவசி கொடுக்குறோம். ஸோ எங்கெல்லாம் முடியுதோ நம்மளால் ஹெல்ப் பண்ணும்போது நீண்ட நாள் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுது. எவ்வளோ நாள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்குள்ள அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி தான் பெரிய பெரிய ஸ்டோர்ஸில், பெரிய பெரிய மால்ஸ்லாம் இந்த மாதிரி வைக்கிறது நல்லது. ஸோ இதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அந்த தாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது அந்த தாயால் கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். ஸோ குழந்தைக்கு எவ்வளோ நாள் நம்ம பால் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்குள்ள எதிர்ப்பு சக்தி வரும். கோவிட் போல் பல நோய்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. எல்லா நோய்களுக்கும் நம்மக்கிட்ட மருந்து கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க ஒரே மருந்து நம்ம தாய்ப்பால் தான். தாய்ப்பால் வர எதிர்ப்பு சக்தி எந்த ஒரு உணவுலையும் நம்மளால் கொண்டு வர முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஃபில்லிங் த கேப்ன்றது தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம கை கொடுத்தோம்னா எல்லா அம்மாக்களாலையும் அதிகபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது பால் கொடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். எஸ் மேம். ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல் மேம். நீங்கள் ஹைலைட் பண்ணது, ஏன்னா நம்ம சிட்டியில் பார்த்தாலே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, இப்போ மால்ஸ்லேயும் வந்து நல்லா பியூட்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. கிளென்லினஸ் கூட இருக்குது. நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த மாதிரி க்ளீனாக இருக்காது, நம்ம போய் அங்கே எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நல்லா ஹைஜீனிக்காக க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்போர்ட் மேம். அண்ட் மோர் தென் தேட், அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிலே நிறைய லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. மேம் மாதிரியே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ அதை ரீச் அவுட் பண்ணுறது கூட ஹெசிடேட் பண்ணாமல் ஐ வுட் சஜஸ்ட் ஆல் த மதர்ஸ் டு கெட் இன் டச் வித் மேம். ஸோ எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் ரிலேட்டட் டு பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ கைடன்ஸும் இருக்கும். ஸோ அந்த கேப்பும் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் ஹெசிடேஷனே இல்லாமல். சரிங்களா? ஸோ இப்போ மேம் இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மதர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 6 months கேப் இல்லாமல் உடனே வந்து 2-3 months அந்த மாதிரின்ட்டு இமீடியட்டாக ஒர்க் போகிறாங்க. ஆர் இட் கேன் பி அ மதர் ஹூ இஸ் ஹேவிங் அவர் ஓன் பிஸ்னஸ் ஆல்சோ. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்க வந்து தே வாண்ட் டு கெட் பேக் இன் டு தேர் ஃபைனான்ஷியல் ஜோன் சூன் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க.
ஸோ அப்படி பிளான் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்வீங்க மேம்? அவங்க மில்க் செக்ரீஷன் இருக்கும்போது எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக அவங்க வந்து அது மேனேஜ் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லாமல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கரெக்ட். இவங்க சொல்கிற மாதிரி இப்போது 2 பேரும் வேலைக்கு போனால் தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுது. அவ்வளோ இருக்குது விலைவாசிகள், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இதை பிளான் பண்ணிக்கணும். உங்கள் ப்ரெக்னன்சி எப்பயும் உங்களை எக்கானமி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட், வேறு எதுவுமே கொடுக்காம தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் வரும், நீங்கள் வெளியே போக வேண்டியிருக்கும், உங்கள் குழந்தைய கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் பிரெஸ்ட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிரெஸ்ட் பம்ப்ன்றது ஒரு ஸ்டிமுலேஷன். உங்கள் பாப்பா வாய் வச்சு உரியிற அந்த ஸ்டிமுலேஷன் வந்து ஒரு 70% உங்கள் பம்ப் கொடுக்குது. ஆனால் இது வந்து ஆரம்பத்திலே பண்ணாதீங்க. ஒரு 3 மாதமாவது குழந்தை உங்ககிட்ட டேரெக்டாக குடிக்கட்டும். ஏன்னா உங்கள் குழந்தையோட எச்சில் பட்டு உங்கள் குழந்தை தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பால் ப்ரொடியூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து குழந்தைக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். அடுத்த நாள் ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். உங்களுக்கு சளி பிடிச்சா உங்கள் பால் வந்து மருந்தாக மாறி வரும். ஸோ குழந்தை எச்சிலை வச்சு இந்த குழந்தைக்கு எந்த மாதிரி ஊட்டச்சத்து தேவை, எது அதிகமாக தேவை, எது கம்மியாக தேவைன்னு அந்த பிரெஸ்ட் வந்து முடிவு செஞ்சுக்கும். ஸோ முதல் 3 மாதம் அட்லீஸ்ட் டைரெக்டாக ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயா வெளியே போகணும், தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால்தான் நான் இதை அட்வைஸ் பண்ணுறேன். இல்லைனா 6 மாதம் ப்ளீஸ் இருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி சப்போஸ் எங்கேயோ வெளியே போகிறீங்கன்னா ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணிவிட்டு கையில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் தான் போயிட்டு வர போகிறீங்க, ஒரு 2-3 மணி நேரம் தானே, அந்த பால் வந்து வெளியவே 4லேருந்து 6 மணி நேரம் கெடுறது கிடையாது. ஸோ நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு கூல் பிளேஸ், வீட்லேயே ஒரு கூல் பிளேஸில் வச்சிங்கன்னா போதும். 4 மணி நேரன்றது நம்ம ஊர் வெயிலுக்கு சரியாக இருக்கும். நம்ம வின்டர் காலத்தில் 6 மணி நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா, கதவில் வச்சோம்னா 24 மணி நேரம் அந்த பால் கெடுறதில்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா 2 இல்லை 2.5 நாள் அந்த தாய்ப்பால் கெடுறது கிடையாது. ஃப்ரீசரில் வச்சோம்னா 6லேருந்து 9 மாதம். இந்த பாலை நம்ம அப்படியே எடுத்து கொடுக்கவும் கூடாது, காய்ச்சவும் கூடாது. டபுள் பாயிலிங் சொல்லுவோம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு எந்த பாத்திரத்தில் நம்ம பாலை ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோமோ அதை உள்ள வச்சு நார்மல் டெம்பரேச்சர் அப்புறம் அந்த குழந்தைக்கு பாலாட ஸ்பூன் இல்லைன்னா ஃபில்லர்ஸில் தான் கொடுக்கணும். பாட்டில் அறவே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபீடிங் பாட்டில் ஈஸியாக இருக்குன்னு எடுப்பீங்க. ஃபீடிங் பாட்டில் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை தாய்கிட்ட வரவே வராது. தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு அம்மா கிட்ட அந்த குழந்தைக்கு பொறுமை இருக்காது. அதுவும் இல்லாமல் ஃபீடிங் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணால் எங்கேயோ ஒரு துளி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் குழந்தைக்கு வயிற்றால் போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபீடிங் பாட்டில்ஸ் நான் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் 99% ட்ரை பண்ணுங்கள் 6 மாதம் உங்கள் வீட்டில் இருந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமும் நீங்கள் தாய்ப்பாலை எடுத்து வச்சுட்டு போகலாம். மீதி உணவுகள் கொடுத்துட்டு உங்கள் தாய்ப்பாலையும் சேர்ந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தப்புறம் உங்கள் பாலையை நீங்கள் நைட்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியராக இருக்கும். இல்லை உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பாலை மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன்னா நான் வந்து 2-3 பேஷண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன், ஏமா சீக்கிரமாக நிறுத்திட்டீங்க, 8 மாதம் 10 மாதத்துலேயே தாய்ப்பால் நிறுத்திட்டீங்கன்னா அவங்க சொன்ன பதில் இதுதான். எனக்கு தாய்ப்பால் கொடுக்கணுன்னு தான் ஆசை டாக்டர், ஆனால் ஆஃபீஸில் வந்து இருக்கும்போது எனக்கு பால் கசியுது, பால் கட்டுது, எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, அந்த பாலை எடுத்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணி எனக்கு ஒரு தகுந்த இடம் எங்கள் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணல. ஸோ நான் வந்து ஒரு பாத்ரூமில் போய் எடுத்து கொடுக்கும்போது அந்த பாலை கொண்டு வந்து என் குழந்தைக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் நான் தாய்ப்பாலை நிறுத்த வேண்டியதாக போச்சுன்றது நிறைய அம்மாமார்கள் சொல்கிற காரணம். பட் இதுக்கு கூட நீங்கள் வந்து 6th மந்த்லேயே நாங்கள் 1 மாதம் முன்னாடியே நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், ஸோ உங்கள் ஆஃபீஸ் போனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்குன்றது நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே உங்களால் உங்களோட ப்ரொஃபஷனையும் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். எஸ் மேம், வெரி வெல் செட் மேம். இப்போ நம்ம வந்து உணவே மருந்து அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் மருந்து. ஆமாம். ஸோ அந்த மருந்து வந்து எந்த மருந்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இம்யூனிட்டி வைஸ் இப்போ நம்ம இந்த கோவிட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மதர்ஸும் சிக் ஆனாங்க, பேபிஸ்க்கும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஸ்பெசிஃபிக்லி தாய்ப்பால் நம்ம நிறைய ரிசர்ச் எல்லாமே பார்த்தோம், எவ்வளோ நிறைய ஆன்டிபாடிஸ் எல்லாம் அதை சுற்றி வந்து டெவலப் ஆகுது அப்படின்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்ட்டு. இது கரெக்டாக நாங்கள் சொன்னோம். முதல் வேவ் வந்தப்போ அப்போ வந்து கரெக்டான ஐடியா கோவிட் பற்றி இல்லாதப்போ அப்போ குழந்தையும் தாயும் வந்து பிரித்து வச்சாங்க. அப்போ ஏன்னா தாய்க்கு உண்டான இன்ஃபெக்ஷன் அந்த குழந்தைக்கு வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் செகண்ட் வேவ்க்குள்ளே ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்தது கோவிடை பற்றி. அப்போது தாய்ப்பாலும் சரி
உங்களோட பிளசண்டா ரெண்டுமே அம்மா கிட்ட இருக்க இன்ஃபெக்ஷனை குழந்தைக்கு போகாத வரைக்கும் 90% தடுக்குதுன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. அதனால கோவிட் இருக்கிற அம்மாக்கள் கிட்ட வந்து குழந்தைங்க தாய்ப்பால் எடுக்கும்போது கோவிட் குழந்தைங்களுக்கு வர்றதில்லை, தாய்ப்பால் மூலம் வர்றதில்லைன்றதை ப்ரூவ் பண்ண அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோவிஷீல்டு கோவேக்சின் எடுத்த அம்மாக்களோட தாய்ப்பால் பார்த்தோம்னா நிறைய ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தைக்கு போய் சேர்றதால குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி நேச்சுரலாக உருவாச்சு. அதனால் செகண்ட் வேவ்லேருந்து குழந்தைகளை வந்து கட்டாயம் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும், மாஸ்க் போட்டுக்கோங்க, கையை வாஷ் பண்ணிக்கோங்க, சானிடைசர் போட்டு இது பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைய வச்சு கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணுன்றது தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வேவ்லேருந்து தாயும் சேயும் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க.